ஐரோப்பிய நாடான குரேஷியாவின் கிளாசி வெரோஸ் என்ற கிராமத்தில் வசித்தவர் மோஹித் என்பவர். இவர் ஒருமுறை மீன்பிடிக்க சென்றபோது படுகாயமடைந்த நாரை ஒன்றை கண்டெடுத்தார். இறக்கையில் படுகாயமடைந்திருந்த நாரையை காப்பாற்றி சிகிச்சை அளித்தார். ஆனாலும் பலத்த காயமடைந்திருந்ததால் அந்த பறவையால் தொலைதூர பயணங்களை மேற்கொள்ள முடியாமல் போனது. இதனால் அந்த நாரைக்கு மலினா என பெயரிட்டு வீட்டின் கூரையில் ஒரு கூடு கட்டி ஒரு மகள் போல வளர்த்து வந்தார் போபி. மலினாவுக்கு உணவளிப்பது, மலினாவுடன் விளையாடுவது, மலினாவை காரில் அழைத்துச் செல்வது என தன் முழு நேரத்தையும் மலினாவுடன் செலவழித்தார் கோவித். ஒரு கட்டத்தில் மலினாவுக்கு என காரில் தனி இருக்கையும் அமைக்கப்பட்டது. இப்படி சென்று கொண்டிருந்த வேளையில் 8 ஆண்டுகளுக்கு பின் 2001ஆம் ஆண்டு வசந்த காலத்தில் ஒரு ஆண் நாரை மலினாவை சந்தித்தது. இருவருக்கும் இடையே காதல் மலர்ந்தது. இதை அறிந்த போஹித் அந்த ஆண் நாரைக்கு கிளெப்டன் என பெயரிட்டு கூட்டையும் பெரிதாக்கினார். மலினாவும் கிளெப்டனும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர். காதலில் திளைத்த இருவரும் குழந்தைகளையும் பெற்றெடுத்தனர். பருவம் மாறியது. திடீரென ஒரு நாள் கிளெப்டன் பறந்து சென்றது. காதலன் நாளை வந்து விடுவான் என்று தினமும் ஏங்கி ஏங்கி வானை பார்த்தபடி இருந்தால் மலினா. ஒரு கட்டத்தில் உணவு உண்பதையும் மலினா தவிர்க்க மிகவும் சிரமப்பட்டு தன்னுடைய மகளுக்கு உணவளித்து வந்தார் போஹித். ஒரு கட்டத்தில் மலினா கிளெப்டனின் குழந்தைகளும் வளர்ந்து பறந்துவிட மலினா தனிமையின் இருளில் மூழ்கினாள். மாதங்கள் சென்றது. மீண்டும் வசந்த காலம் வந்தது. மலினாவை வந்தடைந்தான் கிளெப்டன். நாரைகள் இடம்பெயரும் காலம் என்பதால் பறந்து சென்ற கிளெப்டன் வசந்த காலம் தொடங்கியவுடன் மீண்டும் மனைவியிடம் வந்து சேர்ந்தது. வசந்த காலம் தொடங்கியவுடனேயே மலினாவிடம் வருவதும், வசந்த காலம் முடிந்து அனைத்து பறவைகளும் புறப்பட்ட பிறகு இறுதியில் கிளம்புவதும் கிளெப்டன் தான். இப்படியாகவே கிட்டத்தட்ட 18 ஆண்டுகள் மலினாவும் கிளெப்டனும் வாழ்ந்து வந்தனர். இந்த 18 ஆண்டுகளில் இவர்களுக்கு 66 குழந்தைகள் பிறந்தது. மலினாவுடன் இருப்பதற்காக சுமார் 13,000 கிலோமீட்டர் தூரம் பறந்தது கிளெப்டன். இப்படியாக மலினா கிளெப்டன் காதல் கதை சென்று கொண்டிருக்க 2017ஆம் ஆண்டு கிளெப்டன் வரவில்லை. தேடி தேடி தவித்து போனாள் மலினா. இதையடுத்து நாரை பறவைகளின் வழக்கமான வழித்தடங்கள் குறித்து ஆராய்ந்த போஹித் லெபனானில் இப்பறவைகள் வேட்டையாடப்படுவதாக தெரிந்து கொண்டார். உடனடியாக தன் மகளின் காதல் கதை குறித்தும் பறவைகள் வேட்டையாடப்படுவதை தவிர்க்கவும் லெபனான் அதிபருக்கு கடிதம் எழுதினார் போஹித். இதனால் கவரப்பட்ட லெபனான் அதிபர் பறவைகளை பாதுகாக்க சட்டங்களையும் கொண்டு வந்தார். இந்த கடிதம் இணையத்தில் வைரலானதை தொடர்ந்து உலக நாடுகள் மலினா கிளெப்டன் காதலை 21ஆம் நூற்றாண்டின் காவிய காதல் என கொண்டாடினர். இதையடுத்து மலினாவின் கூட்டுக்கு அருகில் கேமரா பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டது. கிளெப்டன் வருகைக்காக உலகமே காத்திருந்தது. ஆனால் அவன் திரும்பாததால் கிளெப்டன் உயிரிழந்ததாக கருதப்பட்டது. இப்படியாக நாட்கள் சென்று கொண்டிருந்த வேளையில் ஒரு நாள் உடலில் பல காயங்களுடன் கிளெப்டன் மலினாவை வந்தடைந்தான். மலினாவின் மகிழ்ச்சிக்கு அளவில்லாமல் இருந்தது. மலினா மட்டுமின்றி உலகமே மலினா கிளெப்டன் இணையை கொண்டாடினர். அதன் பிறகு 2021ஆம் ஆண்டு மலினாவின் உயிர் பிரிந்தது. ரோமியோ ஜூலியட், லைலா மஜ்னுவின் காதல் வரிசையில் இன்று மலினா கிளெப்டன் இணையின் காதல் காவியமாக கலந்துள்ளது.